பட்டர் கார்லிக் சிக்கன் தான். இது வந்து ரைஸ் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். இது இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இதில் கடைசியிலையும் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் பிளாக் பெப்பர் அப்போ ரெண்டும் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதம்பு மாவு எடுத்திருக்கிறேன். இதுக்கு பகரம் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூடையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி மாவு சேர்ப்போம். லைட் சோயா சாஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுறேன். இதில் உப்பெல்லாம் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா போட போகிறதில்ல. உங்கள்கிட்ட இந்த மாதிரி லைட் சோயா சாஸ் இல்லைன்னா உப்பு கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம உடனேயே குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நேரம் அப்படியே நம்ம வச்சுக்கணுன்னெல்லாம் தேவையே இல்லை. போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி இருக்கும்போது ஈஸியாகவும் வெந்து வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தான் தேவை நமக்கு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா பூண்டு மட்டும் கொஞ்சம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். 10 பல்லுக்கிட்ட பூண்டு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகு இருக்குல்ல, அது ஒரு 2 போதும். நல்லா நம்ம சட்டியில் கொஞ்சம் சூடு காட்டிட்டு இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸு உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை நம்ம பீஸா ஏதாச்சும் வாங்கிக்கும்போது அந்த பெக்கல் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து பட்டரில் பண்ணினா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குக் பண்ணி எடுத்துடலாம். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு சிக்கனும் இது மேலே ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம பிளெயின் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இல்லை ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம், ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இதில் மாவு போட்டிருக்கிறதுனால தண்ணி எல்லாம் ரொம்பவே வராது. இது இப்போ 2 சைடும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஓரமாக இப்படி நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கூட இந்த பூண்டுனா குக் பண்ணலாம். இந்த பூண்டெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து பட்டரில் குக் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை நீங்கள் ஒலிவ் ஆயில் கூடையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பூண்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து கலந்து விடுங்க. ஒவ்வொரு பீஸிலும் அந்த ஃப்ளேவர் இறங்கினா தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். சூப்பராக கலர்லாம் நல்லா வந்திருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸ் ரொம்ப சுலபம். ஆனாலும் மெத்தட் வந்து ஒரு ஐட்டமும் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெமன் வந்து புழிஞ்சு அதோட தண்ணியும் சேர்த்துக்கணும். இந்த சூடுலேயே நல்லா கலந்து விட்டால் போதும். இதில் வந்து நீங்கள் வெங்காயத்தாளெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி லெமன் ஜூஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ப்ராமிஸ் பண்ணுற ரைஸ் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.